இப்போ கோர்ட்டில் இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாது ரோட் ஷோ பண்ணுற மாதிரி. அதை எப்படி தெளிவாக பாருங்களேன். எந்த கட்சிக்கும் அனுமதி முதலமைச்சர் பண்ணணும். நல்லா பண்ணுங்க. ஏன்னா அது வந்து அரசாங்க ரோட் ஷோ. அரசாங்கமே ரோட் ஷோ பண்ணுங்க, அது நடக்கும். கட்சிகள் தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உண்மையான கூட்டம் யாருக்கு வருதுன்னு தெரியுது இல்லையா? அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் கஷ்டம் போயிடும். இது பாரு, ஒரே காயின்ல ரெண்டு இது. இப்போ எடப்பாடியார் கூட ஒரு 170 என்னவோ முடிச்சாரா சொன்னாங்க. இப்போ மிச்சம் ஒரு 50 தொகுதியில துண்டு விழுது, அவருக்கு துண்டு விழுந்துச்சா? இப்போ விஜயனாவோட பலம் வந்து ரோட் ஷோன்னு இல்லை, நார்மலாக அவர் வந்து போகிறது ரோட் ஷோனா மேலே ஏறி நின்று கை காட்டணும், மக்கள்கிட்ட உரையாடணும். இவரை ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு அதுக்கு தான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது. அதுதான் இவர் செஞ்சார் இல்லை? அதுக்கே எவ்வளோ கூட்டம் வந்தது. அதெல்லாம் இப்போ எப்படி போகிறது? இப்போ எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போக முடியாது. கரெக்டுங்களா? இவர் போனாலே நம்ம ரோட் ஷோக்கு பர்மிஷன் இப்போ வரைக்கும் வாங்கலை, போலீஸ் கொடுக்கல. நம்மளும் போலீஸ்க்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்தாங்களோ, பஸ்குள்ளே உட்காந்து வரணும், கை காலை முடக்கின்னு தான் வரணும், அப்படி தான் முடக்கின்னு தான் வந்துன்னுக்கிறார். இப்போது ஆனால் கூட்டம் வந்தது. இப்போ மறுபடியும் இப்போ வெளியே அலோவ் பண்ணுவாங்களா? எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. எல்லாமே நடக்குது. நடக்கட்டும்.